ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு வாழ்த்துக்கள். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? சுகமா இருக்கீங்களா? சந்தோஷமா இருக்கீங்களா? இந்த நாளிலும் ஆண்டவர் கொடுக்கிற ஆசீர்வாதமான வார்த்தை லூக்கா 8ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்டவர்கள் வசனத்தை கேட்டு அதை உண்மையும் நன்மையுமான இருதயத்தில் காத்து பொறுமையுடனே பலன் கொடுக்கிறவர்களாய் இருக்கிறார்கள். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்ட விதையை போல நாம் கனி கொடுக்கிறவர்களாக இருக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். நம்முடைய வாழ்க்கையில் ஏன் ஆண்டவர் நம்மை பயன்படுத்தவில்லை? நம்முடைய வாழ்க்கையில் ஏன் அநேக வேளைகளில் நாம் எதிர்பார்க்கிற ஆசீர்வாதங்கள் வரவில்லை என்று நாம் கேள்வி கேட்டுக் கொண்டிருக்கிறோம். அதற்கு விடைதான் இந்த வசனம். Dear child of God, many times we wonder why God is not able to use us, why we are not able to be fruitful to others. Today we are going to see the answer for these questions. First of all, the word of God says our heart should be a noble and a good heart to receive the word of God. Many times we listen to the word of God, we hear a lot of messages, but those messages or those words of God are not staying in our heart because our heart is not good and noble. Today, God expects us to have a good and noble heart. நம்முடைய இருதயம் உண்மையும் நன்மையுமான ஒரு இருதயமாக இருக்கும் பொழுதுதான் தேவனுடைய வார்த்தை அந்த இருதயத்தில் தங்கும். அநேக மனிதர்கள் தேவனுடைய வார்த்தையை கேட்பது உண்மைதான், ஆனால் அந்த வார்த்தை அவர்கள் உள்ளத்தில் தங்க முடியாதபடிக்கு அவருடைய உள்ளமானது திருக்கும் கேடும் உள்ளதுமாயிருக்கிறது. There are people, they listen to the word of God, but they are not able to keep the word of God because their heart is not good and noble. So we need to understand our heart should be good and it should be noble so that the word of God will stay in your heart. And also we need to be patient, to yield, to give fruit. That is very important. We need to wait for the time of God. The Lord says, submit yourself for the due time, so that I will lift you, I will exalt you. This is what the word of God says. Until we submit ourselves to the authority of God, God cannot use us. So we need to be very patient. இந்த நாளிலும் ஆண்டவர் சொல்லுகிறபடி நீங்கள் பொறுமையோடு காத்திருந்து ஏற்ற வேளையில் அவர் உங்களை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கரங்களுக்குள் அடங்கி இருக்க வேண்டும். அப்பொழுது அவர் உங்களை ஆசீர்வதிப்பார், உங்களை பயன்படுத்துவார், உங்களை கொண்டு பெரிய காரியங்களை செய்வார். நான் உங்களுக்காக ஜெபிக்கிறேன். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இந்த வசனத்தை கேட்ட உம்முடைய பிள்ளைகளுடைய இருதயம் உண்மையும் நன்மையுமான இருதயமாக செயல்பட நாங்கள் ஜெபிக்கிறோம். இருதயத்தை தீட்டுப்படுத்துகிற உமக்கு பிரியமில்லாத காரியங்களை கொண்டு வருகிற பிசாசின் கிரியைகளை இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே நாங்கள் அப்புறப்படுத்துகிறோம். ஒரு தெய்வீக பாதுகாப்பு உம்முடைய பிள்ளைகளுக்கு உண்டாகட்டும். உம்முடைய பிள்ளைகளை நீர் காத்துக்கொள்ளும், வழி நடத்தும், பெரிய காரியங்களை செய்து உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தும். தாழ்த்தி உம்முடைய திருக்கரங்களிலே ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.